வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமயம் தான். கருவேப்பிலை குழம்புக்கும் மிளகு குழம்புக்கும் என்ன வித்தியாசம்ன்றது நான் சொல்லியிருக்கேன், பட் பார்த்துருக்கேளா என்னன்னு தெரியல. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை குழம்பு பண்ண போகிறோம். அடுத்தது இன்னொரு ரசம், இன்ட்ரெஸ்டிங்கான ரசம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெந்தய ரசம். ஸோ வெந்தய ரசமும் நம்மளோட வீடியோவில் தனியாக பண்ணி போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த காம்போவில் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற ரசம் வந்து வெந்தய ரசம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன காய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பரங்கிக்காய் பால் கூட்டு. இது நிறைய பேர் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதுவுமே நம்ம தனியாக வீடியோவாக போட்டிருக்கோம். பட் இந்த காம்போவில் மிளகு குழம்பு, அதாவது கருவேப்பிலை குழம்பு அண்ட் வெந்தய ரசம், பரங்கிக்காய் பால் கூட்டு. இது வந்து மார்னிங் டைமுக்கான சாப்பாடு. சாயங்காலத்துக்கான பலகாரம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சப்பாத்தி தால். ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது, நார்மல் தால். பயத்தம்பருப்பை வேக வச்சு அதில் இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு பண்ணுற அந்த தால் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை குழம்புக்குலாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் கிட்ட துவரம்பருப்பு போட்டிருக்கேன். ரொம்ப போட்டேன்னா இது குழன்னு ஆகிடும். ஒரு ஸ்பூன் 1.25 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். சின்னதாக ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டக்க உளுத்தம்பருப்பு. இதுக்கு மிளகாவத்தல் காரம் தான் நிறையா இருக்கணும். மிளகு அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டேன்னா போதும். பெருங்காய கட்டி 2, 3, 2, 5 வரமிளகா கிட்ட போட்டிருக்கேன். எவ்வளோ பெரிய புளி எடுத்துருக்கேன்னு கேட்டேன்னா நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நிறைய அவ்வளோ உருவி வச்சுருக்கேன். நமக்கு எப்படி கருவேப்பிலை சேரணும் அப்படிங்கிறதே நமக்கு நிறைய பேருக்கு இதில் எடுத்து வச்சுருவோம். பட் இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ வறுக்கட்டே மிளகாத்தில் அப்படியே அது காம்போடு வறுத்தோன்னா விதையெல்லாம் கொட்டிடும்னு நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி காம்பை பிடிச்சி எடுத்துட்டு அரைச்சிக்கோங்க. மிளகு குழம்புக்கு இதுலேயே என்ன பண்ணுவோன்னா கருவேப்பிலை அதில் வைப்போம். இவ்வளோ கருவேப்பிலை வேண்டாம், ஒரு ஹேண்ட்ஃபுல் கருவேப்பிலை இருந்ததுன்னா போதும். அட் த சேம் டைம் மிளகு தான் அதில் ஒரே ஒரு மிளகாவத்தில் வச்சேன்னா போதும். மிளகு நல்லா ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட வைக்கலாம். நல்லாவே அதுதான் நல்லா இருக்கும். மிளகு காரம் அதில் சூப்பராக தெரியணும். இதில் மிளகாத்தல் காரம் தான் தெரியும். ஸோ எல்லாம் வதக்கிட்டோம். இது கிறிஸ்பி ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா புளிஜலத்தை விட்டு தான் இதை அரைக்க போகிறோம். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை குழம்பு பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு மிக்சியில் எடுத்து ஸோ இது ஆறுன அப்புறமா அரைச்சின்னு வந்துடலாம். இதை இந்த புளிஜலத்தையே இதில் விட்டு அரைச்சிக்கலாம். ரெகுலர் தண்ணி விடுறதை விட நீங்கள் புளிஜலத்தை நல்லா கரைச்சி இது மாதிரி 2 கப் கரைச்சி வச்சுருக்கேன். அதையே இதில் விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சின்னு வந்தாச்சு. கருவேப்பிலை குழம்புக்கு நல்லெண்ணெய் விடலாம். அடியில் 5 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் அரைச்ச விழுது இதில் ஆட் பண்ணணும். பாக்கி இருக்கிற புளிஜலத்தெல்லாம் போட்டுடலாம்.
பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் புளி, நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு. கருவேப்பிலை குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ஒரு சின்ன பீஸ் வெல்லம், ஆப்ஷனல், இது நான் போடுவேன், போட்டேன்னா நல்லாயிருக்கும். இது அப்படியே நல்லா கெட்டியாக மேலெல்லாம் எண்ணெய் வந்து கொதிச்சுதார வரைக்கும் மெதுவாக ஒரு 10 நிமிஷம் கிட்ட இதை கொதிக்க விடுங்கோ. கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. கருவேப்பிலை குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. நல்லா திக்காகவும் ஆகிடுச்சு, தெரியுது அவங்களுக்கு. இன்னும் ஆறித்துனா இன்னும் திக்காகிடும். நம்ம அப்படியே எண்ணெயெல்லாம் மேலே முதக்கிற லெவலில் எண்ணெய் விடலை. இல்லை, நல்லா ஒரு 5-6 ஸ்பூன் கிட்ட விட்டேன்னா மேலெல்லாம் எண்ணெய் வந்து நிற்கும், அடியில் கெட்டியாக இருக்கும். அது மாதிரி அவ்வளோ எண்ணெய் விட்டேன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து லைட்டாக எண்ணெய் வந்திருக்கும், இதுலேயும் வராத இருக்காது, இதுலேயும் லைட்டாக எண்ணெய் மேலே வரும். ஸோ இது நல்ல உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், நல்ல கெட்டியாக இதுவாக இவ்வளோ ஜோராக இருப்பாரு. ஆறினா இன்னுமே கெட்டியாக. ஸோ ஜோரான கருவேப்பிலை குழம்பு தயார். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வெந்தய ரசத்துக்கு நம்ம பொடி பண்ணிக்கலாம். முன்னாடி வறுத்து ஒன்று பொடி பண்ணணும். ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும், வயத்துக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது இந்த ரசம். நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதோட இது சொல்ல முடியும், அந்த மாதிரி இருக்கும் அந்த ரசம். இதுக்கு வந்து ஒரு பவுடர் பண்ணிக்கணும், அது மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மிளகு ஜீரகம் கண்டிப்பாக சேர்க்காதீங்க. இது வந்து வெந்தய வாசனையாக தான் இருக்கும். அது மாதிரி மிளகா வத்தல் தான் அதோட காரம், அதை தவிர வேறு எதுவுமே போட வேண்டாம். துவரம் பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். வெந்தயம் 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். மிளகா வத்தல் ஒரு 3 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம், ட்ரையாக பொடி பண்ணிக்கணும். கொஞ்சம் இந்த வெந்தயம் வறுப்பட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும், துவரம் பருப்பும் கொஞ்சம் கலர் மாறணும். அதுதான் அதோட இது. வாசனை வரும், நல்ல வெந்தய வாசனையும் துவரம் பருப்பு வறுப்பட்ட வாசனையும் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். துவரம் பருப்பும் நல்லா மாறிருக்கு, அண்ட் இதுவுமே நல்லா வறுப்பட்டு. ஸோ இப்போ வெந்தய ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி விட்டு வச்சுருக்கேன், பெருங்காய கட்டி, நெல்லிக்காய் சைஸ்க்கான புளி நனைச்சி வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து தக்காளியே வேண்டாம். பட் எல்லாரும் வந்து இந்த நாளில் தக்காளி இல்லாமல் எதுவுமே சாப்பிட மாட்டேங்களா. இந்த ரசத்துக்கு நான் பண்ணுறச்சே எங்கள் ஆசை நான் தக்காளி போட மாட்டேன். உங்களுக்கோசரம் இதில் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணி பண்ணுறேன். இல்லாமல் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அது இல்லாமல் எங்களுக்கு சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறவா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய பொடியும் புளியும் சேர்த்துருக்கோம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ரசத்துக்கான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, ரசத்துலேயும் ஒரு சின்ன பீஸ் வெல்லம். இது ஆப்ஷனல், வேண்டாம்னா போடாதீங்க. அந்த வெந்தய கசப்போட நல்லாயிருக்கும் அது. ஆனால் ரொம்பலாம் கசக்காது, அதையும் நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் அப்படியே கசந்து வழியுமாக்கும் இந்த ரசம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் வச்சு பண்ணி பாருங்களேன், அப்புறமா ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரசம் இதுவும் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நாழிலாம் இல்லை, ஆன்லி ஒரு அந்த பச்சைப்பொடி வாசனை போகணும், அதுக்கோசரம் ஒரு 4 மினிட்ஸ் கொதிக்க விடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பவுடரை போட்டுட்டு அதோட கூட ஒரு 2 கொதி, அப்புறம் தண்ணி விட்டு விளாபிடலாம். ஸோ இது கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஸோ ரசத்தை சின்னதாக வச்சுருக்கேன், கொதிச்சுட்டுருக்கு. சைமல்டேனியஸ்லி சாயங்கால பலகாரம் சப்பாத்தி தால் சொல்லியிருந்தேன், சப்பாத்தி மாவு பிசைஞ்சு விட்றேன். அப்போ தான் கொஞ்ச நேரம் ஊறின்னு இருக்கும், சப்பாத்தி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். 1 கப் கோதுமை மாவு, கொஞ்சமாக சின்னதாக ஒரு பிஞ்ச் தான் உப்பு போட்டுருக்கேன், அவ்வளோதான் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு நல்லா உப்பு உரைப்பு தெரியணும் அப்படின்னா, அதாவது உப்பு சப்பாத்தியில் நல்லா உப்பே இல்லை அப்படின்னு விடுவா. என்னோடய சப்பாத்தியில் சாப்பிட்டா உப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நல்லா அதில் 2 பிஞ்ச் காமிச்சிப்பேன், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட இதை போட்டு பிசைஞ்சிடும்.
அதுவே ஜாஸ்தி என்ன கேட்டேன்னா 4 டீஸ்பூன் போடுவோம் போதும். ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது நல்லது தான். அதுதான். ஸோ இதில் தண்ணி விட்டு பிசையலாம். 2 ஹேண்ட்ஃபுல் விட்டுருக்கேன், இன்னும் 1 ஹேண்ட்ஃபுல் விட்டுருக்கேன். நிறைய பேர் இதில் பால் விடணுமா வெந்நீர் விடணுமா அதெல்லாம் கேட்பேன். அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நார்மலாக இப்படியே பண்ணினேன்னாலே நல்லா ஜோராக இருக்கும். இதில் எண்ணெய் விடலாம். இது நல்லெண்ணெய் தான் விடுறேன், ஒரே 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது அப்படியே ஊறட்டும். கொஞ்சம் கழிச்சு கடைசியாக நம்ம சப்பாத்தி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த துவரம்பருப்பு, வெந்தயம், மிளகா வத்தல் கலந்ததுமே அவ்வளோ வாசனையாக இருக்குது. இது ரெடியாக எடுத்து இதில் நிச்சயமாக நீங்கள் தயவு செஞ்சு மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிடாதீங்க. இந்த வெந்தயத்தோட வாசனையே மாறி போயிடும் அப்புறமா. ஸோ இதுக்கு வெறும் மிளகா வத்தல், வெந்தயம், துவரம்பருப்பு இதை மட்டும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணணும். அடுத்து சின்னதாக வச்சுருக்கேன். இந்த அரைச்சி பவுடர் பண்ணி போட்டதோட ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்கட்டும். அது இது தயாராக எடுத்து ரொம்ப நாளையெல்லாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கிட்ட கொதிச்சாலே போகிறோம். அதில் இருக்கிற அந்த பவுடர், அந்த வெந்தயம், இதோட சாரெல்லாம் ஃபுல்லாக அந்த ரசத்தில் இறங்கிக்கணும். ரசம் அப்படிங்கிறதே நம்ம என்ன பவுடர் பண்ணி போடுறோமோ அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிக்கிறது தானே. ஸோ இது 2 நிமிஷம் கொதிச்சா போகிறோம், விளாவிடலாம். கொத்தமல்லி போடலாம். இதுவும் நுரைச்சி வரட்டும். இறக்கிட்டு நெய்யில் வெறும் கடுகும் மிளகாத்தூளும் தாளித்து கொட்டினாலே ஜோரான வெந்தய ரசம் தயார். ஸோ கருவேப்பிலை குழம்பு வெந்தய ரசம் எடுத்தால் நம்ம இன்னும் பால் கூட்டு பண்ணணும். பரங்கிக்காய் பால் கூட்டு. பரங்கிக்காவை இந்த மாதிரி 1/4 கிலோவுக்கு 300 கிராம்ஸ் கிட்டக்க இது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு பண்ண போதும் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரசம் ஜோராக நுரைச்சி நிறுத்து இறக்கி வச்சுக்கிறேன். ஒரே 1 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய்யில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு, ஒரே 1 மிளகாத்தல், ஜஸ்ட் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்கணும். பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குதுல்ல. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப மனமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ பரங்கிக்காய் பால் கூட்டு. இதுக்கு நல்ல ஒரு 1/4 மூடி தேங்காய் கிட்ட திருகி எடுத்துருக்கேன். இதை நல்லா அரைச்சின்னு வரணும். பரங்கிக்காய் ஒரு 300 கிராம்ஸ் கிட்டக்க நறுக்கி வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெய் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன். கடுகு வடிக்கிறது. ஒரு 2 மிளகா வத்தல், ஒரே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இந்த பரங்கிக்காய் நறுக்கிறது இல்லை ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் தான் போடுறேன். இன்னும் இதெல்லாம் ரொம்ப தாங்காது உப்பு. ஒரு சின்ன பின் மஞ்சள். இதை நல்லா அப்படியே மூடி வதக்கணுன்னா வதக்கிடும். இதுக்கப்புறமா இதை அரைச்சி வந்துடலாம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி இதை அரைச்சி வந்துட்டு பார்க்குறேன். தேங்காயும் ஸோ இதோட கூட ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்கோ. இது காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க போதும். அதாவது ஒரு கரண்டியால் ஒரு கரண்டி இருந்தால் கூட போதும். பால் கூட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு கடைசியாக அடுப்பை அணைச்சிட்டு இந்த பாலை விட்டுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி குட்டாக இருக்கும். இது கருவேப்பிலை குழம்பு சாப்பிட்டுக்கு, மிளகு குழம்பு சாப்பிட்டுக்கு, இதுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பேன். புதுசாக ஒன்று நான் சொல்லி தரல. ஸோ புதுசாக யாரான்னு பார்க்குறேன், அவளுக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்னா சொல்கிறேன் வழியா. இந்த காம்போவில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம் எல்லோரும். நல்லா அரைச்சி விட்டுருந்த இதெல்லாமும் நல்லா ட்ரையாகவே ஆகும். ஸோ இந்த இதில் இந்த பால் அடுப்பை அணைச்சிட்டு 1/4 கப் விட்டு சூடான பரங்கிக்காய் பால் கூட்டு தயார். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி குட்டாக இருக்கும். நிச்சயமாக இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு, மிளகு குழம்பு,
வத்த குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறச்சே இந்த காய் பண்ணினேன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ பரங்காயை வச்சு வெறும் சாம்பார் அண்ட் வத்த குழம்பு இதெல்லாம் தான் பண்ண முடியும் அப்படின்றது இல்லை. பரங்காயை வச்சு இந்த மாதிரி கூட்டு பண்ணலாம், பரங்காயை வச்சு தொகைல் பண்ணலாம், நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இதை பண்ணியிருக்கோம், நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சாயங்கால பலகாரத்தை பார்க்கலாம். ஸோ தால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, நார்மல் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணால் விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் விட்டுலாம் போதும். 1/4 ஸ்பூன் கடுகு. தால் கூட எங்களுக்கு செய்ய தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லவே இல்லை. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் என்னை விட விதவிதமாக நிறைய பேர் பண்ணுவேன், இல்லைன்னு சொல்ல. ஜஸ்ட் இந்த காம்போவில் வச்சு எப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் எடுத்துருக்கேன், அவ்வளோதான். 1/4 ஸ்பூன் சீரகம், மிளகாத்து, பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன். பச்சை மிளகா, இஞ்சி ஒன்று போட்டிருக்கேன். இஞ்சி வந்து சின்னதாக ஒரு டீஸ்பூன் கிட்ட கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது பைத்தம் பறிச்சுட்டு வேக வச்சது இதில் ஆட் பண்ணலாம். தாலுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இது நல்லா தக்காளி, பைத்தம்பருப்பு, உப்பு எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு இதை இது பண்ணலாம். அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி போட்டு எலுமிச்சம்பழம் முடிஞ்சோன்னா இது ரெடி. ஜோராக திக்காக எடுத்து தக்காளி இல்லாமல் நல்லா வெந்துட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 மூடி புழிகிறேன். நல்ல மீடியம் சைஸ் பழம் ஒரு 1/2 மூடி புழிஞ்சிருக்கேன். ஜோரான தால் தயார். சப்பாத்தி பண்ணலாம். நல்லா ஊறித்தினா நல்லா ஜோராக வரும் சப்பாத்தி. இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. நிச்சயமாக எல்லோரும் வந்து சப்பாத்தி கூட எங்களுக்கு எடுறதுக்கு தெரியாதான் நீங்களாம் கோச்சுப்பேன். புதுசாக பண்ணுற குழந்தைகளுக்கு தான் சொல்லுறேன். ப்ளீஸ் எல்லோரும் படிச்சுக்கோங்க. முன்னாடி ஒன்று வச்சுருக்கேன், இதை போடலாம். ஃபுல்கா தான் பண்ண போகிறேன். ஸோ சுட்ட சப்பாத்தி அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரை ஆன மாதிரி காமிக்கிட்டோம் ஒரு சைடில். அதுக்கப்புறம் இதை திருப்பி போடுவோம். அடுப்பு பெருசாக்குவோம். முதல்ல அடுப்பு சின்னதாக இருக்கட்டும், அப்புறம் அடுப்பு பெருசாக்குவோம். ஜோரான ஃபுல்கா சப்பாத்தி தயார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ இதுவாக இருக்குது. ஃபுல்கா சப்பாத்தி ஜோராக இருக்குது. இதில் நெய் தடவிக்கிறேன்னா நீங்கள் நெய்யில் ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்திக்கு ஒரு நெய் தடவி எல்லாத்தையும் ஒன்றா இது பண்ணிக்கோங்க. வேண்டாம் எங்களுக்கு அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னா அப்படியே எடுத்துக்கோங்க. அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்னியோட சமையலில் நம்ம கருவேப்பிலை குழம்பு, வெந்தய ரசம் அண்ட் பரங்கிக்காய் பால் கூட்டு பண்ணினோம் பகலோட இதுக்கு. ராத்திரி பலகாரத்துக்கு சப்பாத்தியும் தாலும், ஃபுல்கா சப்பாத்தியும் தாலும் பண்ணியிருக்கோம். இது உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.